எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அரசன் மாம்பழம் வெட்டி இருக்காரு. வெட்டும் பொழுது சேர்த்து விரலையும் சேர்த்து வெட்டி எடுத்துட்டாரு. இப்ப அவருக்கு விரல் கட் ஆயிடுச்சு. அவருக்கு வலி தாங்க முடியல, கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அமைச்சர் வந்து பார்த்துட்டு அமைதியா சொன்னாராம், எல்லாம் நன்மைக்கே. செம்ம கட்டுப்பாயிடுச்சு அரசனுக்கு. இந்த ஆளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிட்டு, எனக்கு வலிக்குது, இவர் நன்மைக்குன்னு சொல்றாரு, இந்த தூக்கி ஜெயில போடுங்கயா சொல்லிருக்காரு. ஜெயில தூக்கி அந்த போடும் பொழுது அப்பவும் அமைச்சர் சொல்லிருக்காரு, இதுதான் நன்மைக்கே என்று போயிட்டார். இது அரசனுக்கு புரியல. ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த அரசன் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காரு. இவர் வேட்டைக்கு போற நேரம் அவருடைய பரிவாரங்களை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா இவர் தனி எங்க மாட்டிட்டாருன்னா வனவாசிகள்கிட்ட மாட்டிட்டாரு. அன்னைக்கு அந்த வனவாசிகள் வனதேவதைக்கு ஒரு நிறைவான ஒரு மனிதரை பலி கொடுக்கணும் தேடிட்டு இருந்திருக்காங்க. இவர் மாட்டிக்கிட்டாரு. இவரை கொண்டு போய் பலி கொடுக்குறேன்னு இருந்தா அந்த வனவாசிகள் இந்த மத குரு பார்த்திருக்காரு. ஐயோ, விரல் வெட்டின மனுஷனை கொண்டு வந்துட்டீங்களேடா, இது குற்றமுள்ள மனிதன் ஆயிட்டு, இவனை விடுங்கடா, இவனை பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அப்பதான் அரசனுக்கு புரிஞ்சுதான் அந்த எல்லா நன்மைக்கு அரசு அமைச்சரேன்னு சொன்னாரு. குடுக்குடுன்னு ஓடி வந்து அமைச்சரை ரிலீஸ் பண்ணிருக்காரு ஜெயில இருந்து. ரிலீஸ் பண்ணி போட்டு கேட்டாராம், சரி அமைச்சரே, எனக்கு விரல் வெட்டினது நன்மைக்கு, உன்னை ஜெயில போட்டது எப்படி நன்மையாகும் கேட்டிருக்காரு. அதுக்கு சொன்னாராம், இப்ப நீ மட்டும் என்ன ஜெயில போடாம இருந்தா உன் கூட நான் தான் வந்திருப்பேன், உன்னை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன போட்டு தள்ளி இருப்பாங்க, அதாலதான் அப்படி சொன்னேன்னு சொன்னாராம். இப்ப புரியுதா? வாழ்க்கையில வர எல்லா துன்பமும் நன்மைக்கே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நல்லதே நடக்கும்.